Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பால் ரவை கேரட் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. எல்லார் வீட்லயுமே கேரட் ரவை பால் இருக்கும். அதை வச்சு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் கேரட் எடுத்து தோல் சீவினதுக்கப்புறமா நல்லா கழுவி சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக வெள்ளைச்சீனி இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கேரட் பியூரி, அதை இதோட சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இப்போது இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரவை பால் எல்லாமே நல்லா அந்த கேரட் பியூரி எல்லாமே சேர்ந்து இது மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துடும் பாருங்கள். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இது மாதிரி நல்லா திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம ஆற வச்ச அந்த ரவை மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சின்ன சின்ன பால்ஸாக இது மாதிரி கையில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு இட்லி பானை இல்லை ஸ்டீமர் எடுத்து அதில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு ப்ரஷ் எடுத்து இது மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி வச்சுட்டு நாம் பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பால்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து பால் நல்லா கொதிக்கட்டும். இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதோட நான் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இது இல்லை அப்படின்னா கொஞ்சம் சுகர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் கண்டென்ஸ் மில்க் அப்புறம் நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோட சேர்த்து இதை இன்னி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் இந்த பால்லே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கொதிக்கிறப்போ நாம் சேர்த்தா பால் கண்டென்ஸ் மில்க் எல்லாமே இந்த கேரட் பால்ஸுக்குள்ளே சோக் ஆகி நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லாஸ்ட்டாக கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பாதாம், பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் குலாப் ஜாமுன், ரசமலாய், அப்புறம் பால் கொழுக்கட்டை எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.